இந்த மாதிரி சக்சஸ் மீட்லாம் நிறைய பார்த்துதான் இருக்கும். அது எதுக்குலாம் கலாய்க்கிறதுக்கு இன்னைக்கு அதுல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல நடிக்கிற ஒருத்தனுக்கு பிரஸ் மீட்ல பேசுறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதை தாண்டி சக்சஸ் மீட்லயும் பேச வச்சிருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அத்தனை கிரெடிட்ஸும் எங்களுடைய டைரக்டர் ஆதி அண்ணன் அவர்களுக்கும் அண்ட் சுந்தர் சி சார் அவர்களுக்கு மட்டும்தான். ஆதி உங்களுக்கு எவ்வளவு வாட்டி நன்றி சொன்னாலும் பார்த்தாது, நிறைய இடத்துல சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நிறைய பேருக்கு ஹோல் காஸ்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு தோணுது. மக்கள் நம்மள ஏத்துக்கிட்டாங்க, சோ நல்ல படங்கள் கொடுக்கணும்னு. இந்த மாதிரி இன்னைக்குமே அவங்களுடைய அன்பு ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி. எங்க அப்பா கிட்டத்தட்ட 7G ரெயின்போ காலனி விஜய் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பையனுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நான் என்னோட சேனல் எவ்வளவு வீடியோ பார்த்திருக்கேன், இந்த மாதிரி வீடியோ பார்த்திருக்கேன், பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கேன், புரியல அப்படின்னு சொல்லிட்டு என் வழிக்கு போயிட்டே இருப்பா. ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறேன், பேரை டேக் பண்ணி படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு விஷயமே கிட்டத்தட்ட உலக அதிசயம் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்க. பிரதரை பார்த்து அந்த எமோஷனலான சீனு நான் கொஞ்சம் பதட்டத்தோட இருக்கும்போது இவர் ஒரு ஆளை செட் பண்ணி உங்களோட ரசிகர் அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு கொடுக்குறதே வாய்ப்பு பெரிய விஷயம். ஏற்கனவே பதட்டம், உன்னோட ரசிகர்னு சொல்லி பின்னாடி துரத்திட்டே இருக்கான். இல்ல ஆதி பிரதரோட வேற சண்டை. என்னன்னா நான் அவரை தான் பார்க்க வந்திருக்கேன், ஓ ரசிகர் இல்லை அப்படின்றான். டேய் என்னடா நீ இப்படியே அனுப்பிச்சு விட்டுறான் போல, பின்னாடி உட்காந்து நம்ம கைதான் தட்ட போறோம்னு நினைச்சேன். அது வேற யாரும் இல்ல, பரதன். அதே இதுல ஆட்டோகிராஃப் வேற. இன்னும் ஒண்ணுதான் கேட்கல, கிஸ் ஒண்ணுதான் கேட்கலாமே, அவ்வளவு தூரத்துக்கு நடிச்சிட்டான். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது என் பையன் படம் பார்க்க ஃபர்ஸ்ட் கூட்டு போயிருந்தேன். கூட்டு போறப்ப இன்ட்ரோ பிளாக் முடிஞ்சு வெளில வரோம். எல்லாரும் சுதார் போது ரொம்ப பெருமையா இருந்தது. அதாவது 32 வருஷம் ஆகுதுல என் பேர் வினோத்குமார்ன்றத ஒரு செகண்ட்ல அவர் மாத்திட்டு போயிட்டாரு. என் பையன் வெளில சொல்றான் நான் சுதாரனோட பையன் அப்படின்னும் போது வேற லெவல்ல இருந்துச்சு. எங்க அம்மா கடைசியை பார்த்த படம் தெனாலி. எங்க அம்மா இந்த தேட்டருக்கே வந்தது கிடையாது. அன்னைக்கு நான் கூட்டு போறப்ப ரொம்ப வேற விதமா ஆயிட்டாங்க. அங்க போய் என் பையன் ஃபுல்லா வரானா அப்படின்ற மாதிரி. இதுக்கெல்லாம் வாய்ப்பு அளித்த ஆதிபரருக்கு தான் ரொம்ப நன்றி. நான் 20 வருஷமா 22 வருஷம் ஆச்சு டைரக்டரா இருக்கேன், ப்ரொடியூசரா இருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன். படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் மாலை போட்டு பொக்கே கொடுத்து ஸ்வீட் கொடுத்த முதல் படம் இதுதான். அந்த வகையில பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பெரிய வெற்றியை ஈட்டி கொடுத்த படம். இன்ஃபேக்ட் ஆஃப்டர் பாகுபலி தியேட்டருக்கு ஆளு யாரும் வர்றதில்லை. எஸ்பெஷலி ஆஃப்டர் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா டாக்ஸஸ் பிரச்சனை, நடுவில் தியேட்டருக்கு எல்லாம் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தியேட்டர்ல வர ஆடியன்ஸோட கணக்கு பார்த்தா 2 டபுள் டிஜிட் தாண்டல. இது இத்தனைக்கு புது படத்துக்கு கூட சில சமயம் சிங்கிள் டிஜிட் கூட வரல. நிறைய இடத்துல ஷோக்கள் கேன்சல் ஆச்சு. சோ ஒரு மித்து மாதிரி பரவிடுச்சு. இனிமேல் சினிமா தியேட்டர்ல வர தயாரா இல்ல, சினிமா அழுதிருச்சு, தியேட்டருக்கு வர மக்கள் வர பழக்கத்தை மறந்துட்டாங்க மாதிரிலாம் இருந்த போது ஒரு நல்ல அறிகுறியாக இந்த 2 படம் மீசை முறுக்கு. நான் வேற விக்ரம தான் சேர்த்து சொல்றேன். ஏன்னா வழக்கமா இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஓடுச்சுன்னா இன்னொருத்தர் படம் ஓனா நமக்கு எல்லாம் பொறாமையா இருக்கும். முதல் தடவை இந்த 2 படத்தோட வெற்றி இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா பீப்புள் ஆர் பேக் டு தி தியேட்டர்ஸ். எல்லா தியேட்டர்லயும் ஜேஜன் கூட்டம், கேண்டீன்ல கூட்டம், சைக்கிள் இதுல கூட்டம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய கணிப்பு சிட்டியில அந்த படம் வெற்றி பெறுங்க நினைச்சேன். அந்த கணிப்பு எல்லாம் தாண்டி பட்டி தொட்டி எல்லாம் வெற்றி பெற்று இருக்கு. ஆக்சுவலா டைரக்ட் பண்ண படத்துல உலகேலிதா படத்தை ஒரு கல்ட் மூவிம்பாங்க. என்னைக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு படம். ஒன் ஆஃப் த டாப் சூப்பர் ஹிட் மூவிஸ், பெஸ்ட் மூவிஸா எனக்கு சொல்ல தெரியாது. பட் ஒரு கல்ட் மூவியா பல பேர் நினைவில் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு படமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி என் தயாரிப்புல இதுக்கு எவ்வளவு வெற்றி படம் கொடுத்திருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு சிகரம் வச்ச மாதிரி இந்த மீசை முறுக்கு படம் வந்திருக்கு. இவ்வளவு சீக்கிரம் ஒரு புதுசா ஒரு இளைஞன் அவரே நடிச்சு யார்ட்டையும் உதவிக்காக இல்லாம அவரே டைரக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணி அது இன்னைக்கு ஒரு கல்ட் மூவியா ரிலீஸ் ஆன 3ஆவது நாளே இதுக்கு ஒரு கல்ட் மூவிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்குன்னா அது அந்த அச்சீவ்மெண்ட் சாதாரண விஷயம் இல்ல. ஆதிக்கும் ஆகியோர டீம் எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த படத்துல நல்லா படிங்க, படிப்பு தான் முக்கியம். 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா தண்ணி சிகரெட் எல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி யூத்துக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வைக்கணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோளும் எங்களோட ஐடியாலஜியும் அதுதான். சோ அதை வச்சிருந்தோம், அதை நல்லா ரிசீவ் பண்ணிட்டீங்க. சோ உங்களுக்கு இதுக்கு கைமாற தொடர்ந்து நான் படங்கள் பண்ற வரைக்கும் நல்ல படங்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டி கொடுக்கற மாதிரி படங்கள் மட்டுமே பண்ணுவேன் அப்படின்னு இங்கே நான் உறுதியளிக்கிறேன். என்னுடைய படங்கள் தொடர்ந்து, ஏன்னா யூத் யூத் அப்படின்னு சொன்னா என்ன யூத் சும்மா அப்படின்னு ஏதாவது டக்குன்னு தெரிஞ்சிடாம இன்னைக்கு யூத் எவ்வளவு ஒரு பெரிய நிறைய மாற்றங்களுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் காரணமா இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட இளைஞர்களை ஒரு இளைஞர் படம்னு சொல்லி நாங்க ரெப்ரசென்ட் பண்றப்ப
அவங்களோட நம்பிக்கையை நாங்க கெடுத்துடக்கூடாது. ஸோ அந்த வகையில இந்த படம் நல்ல படமா வந்துருச்சு. ஆனா இனி நாங்க தொடர்ந்து பண்ண போற எல்லா படமும் அந்த பேரை காப்பாற்றும். ஒரு யூத்தோட மூவி அப்படின்னு சொன்னா யூத்தும் வந்து பெருமைப்பட்டுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நாங்க தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் நல்ல படங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை, தொடர்ந்து நல்ல கருத்துக்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் மட்டுமே படங்களை முடிஞ்ச அளவுக்கு பேசுவோம். நான் டைரக்ட் பண்ற படங்கள் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். மற்ற டைரக்ஷன் நான் இப்ப ஹீரோவா அண்ணா வந்து நிறைய பேர் என்ன தம்பி அடுத்து ஹீரோவா இல்ல எப்படி அப்படின்னு கேட்டாரு. ஒருவேளை தெரியல எனக்கு இன்னும், நான் இன்னும் அது எனக்கு இன்னும் இந்த படத்தோட இதுவே எனக்கு இன்னும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நடிச்சேன்னா டைரக்டர், பட் நான் டைரக்ட் பண்ற ஒரு படம்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியை கொடுக்குற படமா மட்டும்தான் டைரக்ட் பண்ணுவேன்னு இங்கேயே நான் உறுதியா சொல்றேன்.